இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் வலது கையை பிடிச்சு எங்களுக்கு துணை நின்றீரே, உமக்கு நன்றி. பாதுகாத்தீரே, ஆசிர்வதித்தீரே, நன்மைகளை தந்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய கண்களில் கிருபையும் மனுஷ தயவுகளையும் தந்தீங்களேப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 14வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக எகிப்தியர்கள் தங்கள் பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். முன்னாலே செங்கடல், பின்னாக பார்வோனின் சேனை. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த இரவு நேரம் வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் நெருக்கடியான பாதை, ஆண்டவரே வழியே இல்லை, எல்லாமே அடைக்கப்பட்டது. பின்னால் திரும்பி பார்த்தால் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களை தொடர்ந்து வருகிறது, எங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்கள் சூழ்நிலைகளுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுடைய எல்லா காரியங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் வெறும் சும்மா இருந்தீங்கனாலே போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். எகிப்தின் சேனைகளை அழித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை கடக்க செய்தார். கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க செய்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா தடைகள் மாறும். காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவார், ஜெயத்தை தருவார். நம்முடைய விசுவாசம் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.